ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் ரசமணி கட்டுறதை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் சித்தர்களுடைய கையேடுகளில் எளிமையான பொருள்களை வைத்து ரசத்தை கட்டுவது எப்படி என்று தான் கூறுகின்றார்கள். இது சிறப்பான முறை தான், அஷ்டசித்து ரசமணி தான். இப்போ எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பொருள்களை ரொம்ப கவனமாக தெய்வீகத்தன்மையோடு தான் வாங்க வேண்டும். அப்போ ரொம்ப முக்கியமான இதில் பொருள் நவசாரம். அப்போ மயில் துத்தம். நவசாரம்னு சொன்னால் 9 பொருள்கள் அடங்கிய நவசாரம் முருகனை அடிப்படையாக வச்சு நவசக்திங்கிற ஒரு அடிப்படையாக அதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பஞ்சசக்தி. அப்போ இதுக்கு மயில் துத்தம், சில பேர் துருசுன்னு சொல்லுவாங்க, அது கடைகளில் கிடைக்கும். அது பஞ்சசக்தி. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்துறதுக்கு வேறு பொருள்களை பயன்படுத்தினா ஓட்டையை போட்டு போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நவசாரத்தையும் நல்லா பவுடரை பண்ணிக்கணும், மயில் துத்தத்தையும் நல்லா பவுடராக பண்ணிக்கணும். இருப்பு சட்டியை பயன்படுத்தணும். இப்போ ஒரு 10 கிராம் ரசத்தை மணியாக கட்டணும்னு விருப்பப்பட்டால் ஒரு 10 கிராம் நவசாரத்தூள், 10 கிராம் மயில் துத்தத்தூள். இப்போ இது ரெண்டையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மயில் தூளையும் நவசாரத்தூளையும் ஒரு சட்டியில் போட்டு ஒன்று கலந்து அதில் கொஞ்சோண்டு இந்த 10 கிராம் ரசத்தை அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு இருப்பு சட்டியில் திருப்பி சொல்கிறோம், இருப்பு சட்டி. வேறு சட்டிகளில் போட்டிங்கன்னா இது ரெண்டும் அப்படி இது பண்ணும்போது ஓட்டையை போட்டு கீழே போயிடும். இப்போ இரும்பு சட்டியில் போட்டு அதை நம்ம இந்த ரசத்தை 10 கிராம் ஊற்றிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதை நல்லா அலசி பார்த்தோம்னா இந்த ரசம் என்னவாகும், அடியை அப்படியே திப்பியை கீழே அடியில் திப்பியாக உறைஞ்சிரும். இந்த 2 பொருளும் கரைஞ்சிரும் தண்ணியில். அப்போ இந்த 2 பொருளுமே பெரும்பகுதி விஷத்தன்மை கொண்டது தான். அப்போ அதில் ரசத்தை கட்டும்போது அந்த பொருள்களுடைய தன்மை அதில் இருந்துச்சுன்னா உடம்பில் அது ஆகாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய தண்ணீர், குறைஞ்சது இந்த மாதிரி கட்டுறப்போ ஒரு 10 லிட்டரு 20 லிட்டரு தண்ணி ஊற்றி தொடர்ந்து கழுவி அலசி அந்த தண்ணியை கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ பார்த்தா அடியில் நம்ம திப்பியாக இருக்கும். அதை நம்ம மெல்ல கையில் எடுத்து அதை உருட்டி அதில் ஓட்டையை போட்டால் இது தூய்மையான ரசமணி. இதான் ரசமணி. எளிதாக கட்டலாம். அப்போ பஞ்சாட்சரமும் சடாட்சரமும் ஒன்று கலக்க ரசமும் சித்தியாச்சு கட்டியவன் சித்தனான். பஞ்சாட்சரம் இது சிவசாரம், மயில் துத்தம் அது நவசாரம். இது ரெண்டும் ஒன்று கலந்தால் மறுபடியும் 5 14 வரும். 9 5 14, அதை கூட்டினா 5 வந்துடும். இதே இந்த பழைய ஏட்டுப்பாடல் முறைகளில் இந்த அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இதை பயன்படுத்தி பாருங்கள். சந்தேகம் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ரசமணி கட்டுற எளிய முறை. இது நவசக்தி சிவசக்தி ரெண்டையும் சேர்த்து கட்டிட்டோம். அப்போ ரொம்ப அபூர்வமானது, எல்லாத்துக்கும் பயன்படும். ரசத்தை கட்டியவன் சித்தன்னு சொன்னேன். தெய்வ சக்திகள் நம்மை தோடி வரும். உடம்பில் இருந்தால் கெட்டதுகள் அணுகாது. கட்டி பாருங்கள். வாய்ப்புள்ளவங்க கட்டி பாருங்கள். இதுதான் ரசமணி கட்டுற முறை. வேறு எல்லா பொருள்களையும் எந்த பொருளையும் உபயோகப்படுத்தினாலும் அந்த பொருளை இருந்துறது இதுதான். சில பேர் அந்த இதுகளில் இருந்து எடுத்து கட்டுறாங்க. இரும்பில் இருந்து இந்த மயில் துத்தத்தை போட்டு அதிலிருந்து வர்றதை அந்த அயச்செம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அயச்செம்பு முறை என்னென்னா, இந்த அயச்செம்பு ரசத்துக்குள்ளே இருக்கும், அதை பிரித்து எடுக்க முடியாது. அயச்செம்புக்கு போகும்போது அது ரசம் கட்டியாகும். அந்த அயச்செம்பை கொடுக்க ரசம் கட்டியாகும். ஆனால் அயச்செம்பு அதுக்குள்ளே இருக்கும். தூய்மையான ரசமணியாக அது வராது. அதனால தான் அயச்செம்பு முறைகள் கொஞ்சம் சுமாரான முறைகள். அதில் அயச்செம்பு அதில் இருக்கும், இதில் அயச்செம்பு இருக்காது. இந்த மாதிரி இது சுத்தமாக பியூர் ரசம். இதில் ரசத்தை தூய்மைப்படுத்துறது நிறைய இது இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்தி கேளுங்க. நன்றி, வணக்கம்.